சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனி பெயர்ச்சி நடக்குது. ஆங்கில தேதி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026. இந்த சனி பெயர்ச்சி எப்போலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார். இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தனியாக 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறார். துலா ராசிக்கு ரோகஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார். இதில் விருச்சிக ராசிக்கு தான் பாக்கிய சனியாக வருகிறார். அதே மாதிரி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார். கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி அப்படின்னு பேர், பாத சனியாக வருகிறார். மீனராசிக்கு தான் ஜென்ம சனி. இப்படியாக அந்த 12 பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார், எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க. அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம். அவர் இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகுங்க. அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு 30 வருஷத்துக்கு சமம். அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான். அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர். நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அவர் உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக உங்களுக்கு எந்த கெடுபலனையும் தரமாட்டார். அவர் என்ன உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா, எதிர் வீட்டுக்காரரா, இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியா, அங்காளியா, மாமனா, மச்சானா, உறவினரா, இல்லைன்னா கடன் கொடுத்தவரா, கடன் வாங்கினவரா, எதுவும் கிடையாது. அப்போ எதுக்காக இப்படி படுத்துறாரு உங்களை அப்படின்னா, அவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு பேர். தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது. ஒரு மனிதர் ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நந்திகேஸ்வரர், ராவணேஸ்வரன், அதே மாதிரி விக்னேஸ்வரன், லிங்கேஸ்வரன். அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம்ங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த வகையில் நவகிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மாதிரி அவர் நல்ல பலன் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார். கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார். அதனால தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மட்டும் இல்லை, தர்ம கர்மாதிபதி. நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா. அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார். அதனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன், எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும், எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் இதுவரை 9ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். 10ஆம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர். ஜீவன சனி இதுக்கு பேர். இந்த ஜீவன சனி என்னங்க செய்யும் மிதுன ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வேலைகளிலே அழுத்தத்தை கொடுக்கும். கொஞ்சம் அதிகப்படியான வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையை நிர்பந்திக்கும். அப்போ இது என்ன நல்லதா கெட்டதா அப்படின்னா, இதில் உள்ள விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது நல்லதா கெட்டதா நீங்கள் தான் சொல்லணும். அதாவது வேலை நேரம் கூடுதல் ஆகும். வேலைக்காக நீங்கள் அதிக நேரம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதற்கு தக்கன உங்களுக்கு ஊதியமும் அதிகரிக்கும். சம்பள உயர்வு உண்டு. ஆனால் அதற்கு நீங்கள் அதிகமாக பிரயத்தனப்பட வேணும், அதிகமாக கஷ்டப்பட வேண்டும். இதுவரை கொஞ்சம் சுகமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கூட சுகவீனமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கொஞ்சம் உடலை வருத்திக்கு தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு. அதனால் சம்பளம் உயருது, அதனால் கொஞ்சம் அலைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாங்கன்னா இது ப்ளஸ்ஸு. ஆனால் இல்லைங்க, எனக்கு சம்பளம் வருதெல்லாம் கூட அடுத்த விஷயம், ஆனால் எனக்கு என்னுடைய உடல் சுகம்தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு இது கஷ்டம். அதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா,
9ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் உடையவர் சனி பகவான். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், 9ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம். இதுக்கு ரெண்டுக்கும் உடையவர் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திலே செல்லுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சனி பகவான் ரொம்ப நல்ல பலனை கொடுப்பாரு. 10வது இடத்தில் ஒரு பாவி இருப்பினும் நன்று அப்படிம்பாங்க. அது என்னங்க அப்படின்னா 10ல் ஒரு பாவி இருந்தால் கூட நல்லதை செய்வாங்கம்பாங்க. அதனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதான சனி பகவான் மிதுன ராசிக்கு அருமையான நல்ல பலனை கொடுப்பார். வெளிநாடு சென்று வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப நாளாக ஆசை இருக்குது, ஆனால் போகவே முடியல, பாஸ்போர்ட் கூட எடுக்கலை, விசா கிடைக்கல, விசா வந்துச்சு, அந்த சமயத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனை, என்னால் போக முடியல, அல்லது போனால் அந்த இடத்துல சரியான படி எனக்கு வேலை கிடைக்கல, 1 மாதத்தில் நான் திரும்பி வந்துட்டேன் வெளிநாட்டிலேருந்து, அல்லது நான் போனேன் 1 மாதத்துக்கே அது எனக்கு சரியாக இருந்துச்சு, நான் வந்துட்டேன், இப்படிலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வெளிநாடு செல்லுவதில் ஏதோ தாமதம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்குது, தேவை இருக்குது, அதுக்கான குடும்பத்தில் சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்க இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சியின் மூலமாக வெளிநாடு செல்லுவதற்கு அமோக பலன்கள் இருக்குது. நல்ல வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக பலன்கள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல ஒரு 3 மாத காலம் ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம குரு வனவாசம் அப்படிம்பாங்க. அதனால் ஜென்ம குரு இருக்கிறதுனால கொஞ்சம் முதல்ல ஒரு 3 மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதற்கு மேலே வெறும் ஆட வேணாம், சலங்கை கட்டி ஆடலாம். நீங்கள் 2ஆம் இடத்துல குரு மாறக்கூடிய காலத்தில் தனலாபம் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது. அதனால் ஜீவனஸ்தானம் இன்னும் வலிமையாகும். ஓரளவுக்கு அந்த 3 மாதம் இருக்கக்கூடியதான உடல் உழைப்பு உயர்வு, அந்த உடல் உழைப்பு உழைக்கிறீங்களே அது கொஞ்சம் கம்மியாகும். அது ஒரு நல்ல பலன். ஆனால் 2ஆம் இடத்துல குருனால பொருளாதாரம் உயரும், அதில் ஒன்றும் கவலையே கிடையாது. அதனால் நீங்கள் நினைக்கிற என்ன சுவாமி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் மிகல் பண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு, அதெல்லாம் இல்லை. ஒரு கிரகம் ஒரு பயிற்சினா மற்ற கிரகம் பார்க்கறது எது, மற்றது எங்கே இருக்குது, உச்சத்தில் இருக்கிறதா நீச்சத்தில் இருக்கிறதா, எந்த இடத்துக்கு வராரு, எத்தனாவது ஆதிபதி, இப்போ எந்த இடத்துக்கு, எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு 100% அந்த பலனை நாம் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி அமோகமான சனி பயிற்சின்னு சொல்லலாம். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அமோகமான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சனி பயிற்சியினாலே. சிவாய நமக.